நம்மை பார்த்து இவர்கள் வன்னியர்களுக்காக மட்டுமே இயக்கம் நடத்துபவர்கள் என்று புழுதிவாரி தூற்றி நம்மை குறுகிய வட்டத்துக்குள் நம்மை சுருக்க பார்த்த சில அதிமேதாவிகள் நமக்கு சமத்துவ சமூக நீதி பார்வையை இந்த மாவட்டத்தின் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர்களாக பலமுறை பட்டியல் சமூக தோழர்களை தேர்ந்தெடுத்ததன் மூலம் நம் மீதான சாதிய முத்திரை சாயம் போக செய்த பெருமைக்குரிய மாவட்டம் இந்த கடலூர் மாவட்டம். இவ்வளவு பெருமைக்குரிய மாவட்டத்தில் நம் மக்களை பேரழிவுக்குள்ளாகும் ஆபத்துகளும் நிறைந்துள்ளன. நிலத்தடி நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தால் நிலத்தடி நீர்மட்டம் 1000 அடி ஆழத்திற்கு சென்று நம் நிலங்களை வறண்ட பூமியானது. நம் நிலங்களை எடுத்துக்கொண்டு உரிய நிவாரணமும் வேலையும் தராமலும் என்எல்சி வஞ்சித்து வருகிறது. பரவலாற்றில் விடப்படும் என்எல்சி கழிவுகளால் விளைநிலங்களோ வீணாகிக் கொண்டிருக்கின்றது. அதுபோலவே நீரோடைகள் முறையாக தூர்வாரப்படாததால் பெரும் மழை, புயல், வெள்ளம், சுனாமி என ஆண்டுதோறும் வெள்ள பிரதேசமாகி பேரழிவை சந்திக்க நேர்கிறது. கடலூர் சிப்காட்டில் உள்ள தொழிற்சாலை கழிவுகளால் உடல் நலம், நிலவளம், நீர்வளம், கடல் வளம் பாதிக்கப்பட்டு மக்கள் அன்றாடும் அல்லல் படுகின்றன. தற்போது தியாகவள்ளி உடிக்காட்டில் சிப்காட் தொழில் பூங்காவுக்காக 1000 ஏக்கர் நிலங்களை எடுக்க முயல்கின்றனர். 2007ஆம் ஆண்டில் இதே பகுதியில் கடலூர் பவர் கார்ப்பரேஷன் என்கிற தனியார் அனல் மின் நிலையத்துக்காக நிலங்கள் எடுக்க முயன்றபோது நம் ஐயா தலைமையில் போராடி தடுத்தோம். அதை போலவே இந்த சிப்காட் தொழில் பூங்காவையும் தொடக்க நிலையிலேயே தடுத்து நிறுத்துவோம். வன்னியர்கள் அடர்த்தியாக வாழுகின்ற தமிழகத்தின் வட மாவட்டங்களில் கடலூர் மாவட்டம் இடஒதுக்கீட்டு போராட்ட களத்தில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. வீரமும் தியாகமும் நிறைந்த அந்த வரலாறுகளை இன்றைய இளைய தலைமுறையில் அறிந்து கொள்ள வேண்டும். ஊமை ஜனங்களான வன்னியர்களின் வாழ்வாதார உயர்வுக்காக கல்வி, வேலைவாய்ப்பு உள்ளிட்ட அனைத்து வகையான முன்னேற்றத்திற்காகவும் பாடுபடுகின்ற ஒரு கட்சியாக நாம் தொடர்ந்து பணியாற்றி வருகின்றோம். நம்மை எதிர்க்கின்ற, நம்மை பற்றி அவதூறு பரப்புகின்ற அரசியல் கட்சிகளை புறந்தள்ளி நாம் வெல்ல வேண்டும். நமது பொறுப்பாளர்கள், செயல் வீரர்கள் லட்சியத்தை வெறியோடு பணியாற்ற வேண்டும். வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு கேட்டு வருகிற டிசம்பர் 12ஆம் தேதி அற போராட்டத்திற்கும் அதைத் தொடர்ந்து அதிரடி போராட்டத்திற்கும் நாம் தயாராக வேண்டும். சில மாதங்களுக்கு முன்பு வரை நம்மோடு தோளோடு தோள் நின்றவர்கள் இன்றைக்கு நமக்கு எதிராய் நிற்கிறார்கள். அவர்களுக்கு சமமான எதிரிகள் இல்லை. அவர்களை பொருட்படுத்தாமல் நாம் பயணிக்க வேண்டும். நம் ஐயா அவர்களின் ஒற்றை தலைமையில், அவரது வழிகாட்டுதலில் ஒற்றுமையுடன் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் நமது செயல் வீரர்கள் பல்லாயிரக்கணக்கோர் பங்கேற்று போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.